ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லாம் வேலைக்கு கிளம்பியிருப்பீங்க, போயிருப்பீங்க. நான் கீரை வியாபாரம் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்தேங்க. வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் படுத்திருந்தேன். வண்டியில அலையிறனால கொஞ்சம் உடம்புக்கு உடம்பு வலி. அதனால படுத்து வச்சுட்டு அப்புறம் தண்ணி கேன் வேற கேட்டாங்க, மறுபடியும் வந்தேங்க. இப்போ கொஞ்சம் வெயில் கம்மியா இருக்கறனால கொஞ்சம் கேன் கம்மியா தான் போகுதுங்க. அப்புறம் எப்படியும் இந்த வருஷம் தீபாவளி கொஞ்சம் நல்லா சிறப்பா கொண்டாடினேன். காசு வந்து சேமிச்சங்காட்டி நான் பரவாயில்லைங்க. நல்லா கொஞ்சம் காசு கையிலும் இருந்துச்சு. மனசுக்குள்ளேயே ஒரு சந்தோஷம். பாப்பாவுக்கு பட்டாசு பாருங்க 2 பாக்ஸ் வாங்குனேன். ரூ. 1100 ரூ. 100 ரூ. 2200 வாங்குனேன். பெரிய பாப்பாவுக்கும், சின்ன பாப்பாவுக்கும் தான் வாங்குனேன். ஆனா பெரிய பாப்பா அவ்வளோக்கா பட்டாசு விரும்ப மாட்டா, வெடிக்க மாட்டா. 2யும் சேர்ந்து சின்ன பாப்பா தான் வெடிச்சாளுங்க. பரவால்ல சந்தோஷம். குழந்தைக கேட்டது நம்ம வாங்கி குடுக்குறது நம்பளுக்கு ஒரு சந்தோஷம். அவிங்க சந்தோஷம், நம்பளுக்கு சந்தோஷம் தாங்க. அப்புறம் எல்லாமே கொஞ்சம் சேமிங்க. தேவையில்லாத செலவுலாம் வந்து பண்ணாதீங்க. எது தேவையோ அந்த செலவு மட்டும் யோசிச்சு பண்ணுங்க. எழுதி வைங்க. கணக்கு எவ்வளவு செலவு பண்றீங்க என்னன்னு. நம்ம கடலு, ஆறு இந்த மாரி கிடையாது. எ அள்ளி போடுறதுக்கு. நம்ம ஒவ்வொரு ரூபாயும் நம்மளுக்கு முக்கியங்க. அதனால வந்து நீங்க காசுலாம் வந்து கொஞ்சம் பார்த்து கவனமா செலவு பண்ணுங்க. சேமிங்க. இந்த வருஷம் ஏதாவது ஒரு 100 200 எடுத்து வைங்க. எடுத்து வச்சீங்கன்னா, அடுத்த வருஷம் தீபாவளிக்கு அந்த செலவுக்கு வேணுனா நீங்க எடுத்து வச்சுங்க. அதனால நீங்க தயவு செஞ்சு என்னுடைய சப்ஸ்கிரைபர் எல்லாமே கொஞ்சம் சேமிங்க. நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன், ஆசைப்படுறேன். உண்மையில நானு பணம் பணம் இல்லாதப்போ எவ்வளோ கஷ்டப்பட்டேன் எல்லாமே அப்படியே என் கண்ணுக்குள்ள இருக்கு. அவ்வளோ வேதனைப்பட்டேன். பணம் இருந்தா நம்ம மனசு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு. பணம் இல்லைன்னா எப்படி எவ்வளவு சந்தோஷம் இல்லாத இருக்கு. அதெல்லாம் எனக்கு தெரியுங்க. இப்ப நம்பகிட்ட ரூ. 1,00,000 இருக்குன்னா, நம்ம மனசுக்குள்ள எவ்வளோ சந்தோஷமா இருக்கு. எப்பவுமே பிரபஞ்சம் வந்து நம்மகிட்ட இருக்குன்னு நெனச்சா தான் இருக்குங்க. நம்ம ஆழ் மனசுக்குள்ள நம்ம என்ன நெனைக்கிறோமோ, என்ன கேட்கிறோமோ, அது கண்டிப்பா நடக்குங்க. நீங்க ஒரு ரூ. 10,000 வீட்ல வச்சு பாருங்க. எப்பவாவது பணம் இல்லைன்னு நெனைப்பீங்களா? பணம் இருக்குன்னு தான் நெனைப்பீங்க. அதே பணமே இல்லாத செலவுக்கு, வரவுக்கு இதா இருந்துச்சுன்னா என்ன நெனைக்கும் மனசு? அ என்னடா எவ்வளோ சம்பாரிச்சா பத்த மாட்டேங்குது, நம்மகிட்ட இல்லையே! அப்படின்னு நெனைக்க, அப்புறம் ஒரு ரூ. 10,000 எடுத்து வைங்க. எப்பவுமே பணம் வந்து அ ஒ கடனே இல்லாத 1,00,000 சேர்த்துக்கிட்டீங்கன்னா, அந்த 1,00,000 2,00,000 ஆகும், 2,00,000 3,00,000 ஆகும். அந்த மாரி நெறையா போயிட்டுருக்குங்க. நீங்களும் தயவு செஞ்சு கொஞ்சம் சேமிங்க. நானு எல்லா வீடியோவிலயும் சொல்லியிருக்கிறேன். கொஞ்சம் சிக்கனமா இருங்க, சேமிங்க, தேவையில்லாத செலவு பண்ணாதீங்க. நல்லா சாப்பிடுங்க. அதுல தப்புன்னே சொல்ல முடியாதுங்க. நல்லா அதையெல்லாம் வந்து நான் எப்பவுமே தப்புன்னு சொல்ல முடியாது. தேவையில்லாத செலவு இப்ப சந்தைக்கு போறீங்களா? காய்கறி இஷ்டத்துக்கு வாங்கிட்டு வந்துருவீங்க. கூறு கம்மியா கிடைக்குது, காய் ஃப்ரெஷ்ஷா இருக்குன்னு வாங்கிட்டு வருவீங்க. அது முற்றிலும் தவறான ஒண்ணு. அதனால நீங்க வந்து அப்படியெல்லாம் வாங்காதீங்க தயவு செஞ்சு. எது தேவையோ அளவா காய்கறி வாங்கிட்டு வாங்க. அப்புறம் எங்க வீட்டு பல்லு கம்மியா கிடைக்குதுன்ட்டு நான் கொள்ளு வாங்கிட்டு வந்தேங்க. அது என்ன ஆகி போச்சு, எல்லாம் காய வைக்காத விட்டா எல்லாம் புழு, பூச்சி அரிச்சிச்சு. அந்த மாரி வேண்டாங்க. பருப்பு வகை இருந்தாலும் அடிக்கடி வெயில் வரும்போது அமாவாசை நாளு அதை நல்லா காய வச்சுங்க. எல்லாமே அப்படித்தாங்க. அளவுக்கு அதிகமா இருந்தா அது வேஸ்ட் ஆயிரு. சாப்பாடும் வந்து அளவா ஆக்க முடியாது. முடிஞ்ச அளவுக்கு அளவா ஆக்குங்க. அப்படியே இருந்தாலும் புளி சாப்பாடா செஞ்சு சாப்பிடுங்க. அது ரொம்ப நல்லது. எங்க அம்மாலாம் வந்து ஒரு பருக்கையும் கூட எங்க அம்மா வேஸ்ட் ஆகாது. அதனால தான் நாங்க இடம் வாங்கி வீடு கட்டி நல்லா இருந்தா, எங்க அம்மா எந்த சாப்பாடையுமே ஒரு துளி வேஸ்ட் பண்ணாது. எந்நேரமா இருந்தாலும் புளி கரைச்சு நைட்டே புளி ஊத்தி தெவட்டி வச்சுருவாங்க. அது காலையில எந்திரிச்சு தாளிச்சு வெங்காயம் போட்டு தாளிச்சு விடுவேன். அந்த மாரி தான் எங்க அம்மா சிக்கனமாவும், செலவு தேவையில்லாத செலவே பண்ணாது. அப்ப பார்த்தீங்கன்னா, இந்த மாரி மிச்சர், முறுக்கு எதுவுமே வாங்க மாட்டா. பொரிக்காரு வருவாங்க. பொரி மட்டும் 2 பக்கம் வாங்கு. அதில கவர்ல போட்டு குடுத்துரு. ஆளுக்கு ஒரு எனக்கு, எங்க அக்காவுக்கு, என் தம்பிக்கு. அந்த கவர்ல தான் நாங்க வந்து பொரி எடுத்து சாப்பிடுவோங்க. பார்த்து பாருங்க. அப்படி சாப்பிட்டுருப்போம். அதனால காசு பணம்லாம் சேர்ந்துச்சு. எங்க அப்பாத்த குடிப்பாரு. அந்த ஒண்ணு தான். மத்தபடிக்கில்லாம் நாங்க எந்த வேறு செலவு எங்க அம்மாவுனால ஒரு செலவு ஆனதே இல்ல. அந்த மாரி தான் போகுங்க. வருஷம் ஒருக்கா தீபாவளிக்கு மட்டும் தான் ட்ரெஸ் எடுத்து குடுப்பாங்க. அப்படி போகுங்க. சேர்மன்ஸ் இப்ப வேலை இருக்கு. தனி கம்பெனிக்கு வந்தேன். தனி யூனிஃபார்ம் கொண்டு போய் போடணுங்க. அப்புறம் நீ அடுத்தது கீரை எடுக்கணும். சேர்மன் சின்ன வீடியோ. நெக்ஸ்ட் அடுத்த வீடியோ பார்க்கலாங்க.
எல்லாத்துக்கும் பாய்ங்க.